வணக்கம் நண்பர்களே. மனதோடு கொஞ்சம் பேசுங்கள் பகுதி 10 நம்பிக்கை. நம்ம மனதோடு கொஞ்சம் பேசுங்கள்ல நம்ம ஆள் மனதில் நம்ம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயந்தாங்க நம்முடைய செயல்களாக மாறி அது நமக்கு ஒரு வாழ்க்கைக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் வெற்றியாகவும் மாறும். அதனால்தான் இந்த சீரீஸில் நம்ம மனதோடு கொஞ்சம் பேசுங்கள்ல 9 பகுதி முடித்து 10 போயிட்டுருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா மனசுங்கிறது மிகவும் ஒரு மென்மையானது, அழகானது. அந்த மனசு வெளியே தெரிகிற மனசு மட்டும் இல்லைங்க, ஆள் மனசுன்னு ஒன்று இருக்குது. இந்த ஆள் மனதுக்கு நம்ம எதையெல்லாம் விதைக்கிறோமோ, எதையெல்லாம் செயல்களாக செய்கிறோமோ சொல்கிறோமோ அதுதான் ஒரு செயல்களாக ஒரு விதமான நம்பிக்கையாக ஒரு விதமான வெற்றியாக வரும். அப்போ இந்த மனதோடு கொஞ்சம் பேசுங்கள்ல நம்ம ஒவ்வொன்றா விதைச்சிட்ருக்கோம். அப்படி விதைக்கும்போது அது ஒரு ஹாப்பினஸ்ஸை சந்தோஷத்தை மனசுக்கு கொடுக்குது. அப்படி கொடுக்கறதுனால தான் அந்த லைஃபுங்கிறது ஒரு ஹாப்பி ஜேர்னியாக போயிட்டுருக்கு. இதனால் மனசும் ஹாப்பி ஆகுது, மனதால் உடலும் ஹாப்பி ஆகுது. மனமும் உடலும் தான் உங்களுடைய ஆரோக்கியத்தை முடிவு செய்யுது. அந்த ஆரோக்கியத்தின் நீண்ட நெடிய பயணத்துக்கு மனசு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா நம்பிக்கை. நம்மளுடைய மனசுக்கு அதிகமாக நம்பிக்கையை கொடுத்துட்டே இருக்கணும். அது நம்மளுடைய மனதோடு கொஞ்சம் பேசுங்கள்ல நம்பிக்கையை எவ்வளவு தூரம் நம்ம ஆள் மனதுக்கு விதைக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம எல்லா விஷயத்துலேயும் நம்மளை நம்பணும், நம்மளுடைய மனசை நம்பணும். எதுவும் தப்பாகாது, எதுவும் நெகட்டிவ் ஆகாது, எல்லாமே பாசிட்டிவாக தான் நடக்கும். நீ ஜெயிப்பை, உன் வாழ்க்கை வெற்றி வரும். எது நடந்தாலும், அது நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும், உன்னுடைய நம்பிக்கை அப்படிங்கிறது தான் அங்கே முக்கியங்க. அதனால் உங்கள் ஆள் மனதுகிட்ட நீங்கள் அடிக்கடி சொன்னது, இது நடந்தது, ஆனால் இது நடந்திருந்தாலும் என் வாழ்க்கைக்கு இது தேவைதான், இந்த தேவையான விஷயம் கண்டிப்பாக நடந்திருக்கிறது, இதனால் நான் ஜெயிக்கத்தான் போகிறேன், இது எனக்கு ஒரு நேர்மறையான விஷயத்தான் செய்ய போகுதுன்னு நம்பிக்கையை உங்களுடைய